இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது எனக்கு என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியல இல்ல சார். டபுள் கேம் ஆட பாக்குறியா? இல்ல சார், நான் நீ மட்டும் அந்த பென் டிரைவ் எனக்கு கொடுக்கலனா உன்னை இங்கேயே குழி தோண்டி புதைச்சிடுவேன். கோச்சுக்காதீங்க, ஏதோ தப்பு நடந்திருக்கு. டேய், என்னடா கலவுற? சார். என்ன ஏமாத்த பாக்குறியா? உன்னை இங்கேயே கொன்னுடுவேன். இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் வந்ததும் பயந்து போயிட்டேன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே கொலை பண்ற அளவுக்கு போயிடுவாங்க. அத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அரசியல்வாதிகளை பகைச்சுக்கிட்டா அது என்னைக்கு இருந்தாலுமே ஆபத்து தான் நான் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டதுனாலதான் உங்ககிட்ட இருந்து விலகி போகணும்னு இந்த பென் டிரைவே எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தேன். அது மட்டும் இல்ல, உன்ன மாதிரி தப்பு பண்ணவன் எப்பவும் பயந்துகிட்டு தான் இருக்கணுமே தவிர இப்படி ஆடக்கூடாது. யோ, யாருக்கிட்ட பேசுறன்றத பார்த்து பேசு. நீங்களும் யார்கிட்ட பேசுறோன்னு பார்த்து பேசுங்க தம்பி. எல்லாரும் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏய், டேய், சரிங்க உதய பெருமாள் சார், இப்ப நான் உங்ககிட்ட எப்படி பேசணும்? கைய கட்டி கஞ்சி கேட்கணுமா? இங்க கெஞ்சலா வேண்டாம் சார். பென்டிரைவ் எப்படி மாறிச்சுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா அது ஏன் வீட்டுல தான் இருக்கும். எப்படியாவது தேடி எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட தரேன். நான் சொன்னா செய்வேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, போய் எடுத்துட்டு வரேன். ஒரு தப்பான அரசியல்வாதிக்கு பயந்தா இந்த பத்திரிகை துறையில இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது. நாம பண்றது வெறும் பிசினஸ் மட்டும் இல்ல, இது சர்வீஸ் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா அந்த பென்டிரைவ் தான் இப்ப நம்ம கிட்ட இல்லையே. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அதனாலதான் சொல்றேன், இந்த பிரச்சனைய இப்படியே விட்டுட்டாதான் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. நம்ம வீட்டுக்குள்ள, அதுவும் என்னோட ரூம்ல இருந்த பென்டிரைவ், அது எப்படி காணாம போகும்? தெரியலையா நீ? எனக்கு எப்படி தெரியும்? நான் ஒண்ணு உங்ககிட்ட பென்டிரைவ் காணாம போனது உனக்கு தெரியுமான்னு கேட்கலையே, பொதுவா தானே கேட்டேன். கண்டிப்பா இங்க இருக்கிற ஆளோட உதவி இல்லாம நம்ம வீட்டுக்குள்ள இருந்த பென்டிரைவ் வெளியில போறதுக்கு வாய்ப்பே இல்ல. அண்ணி, உங்க ரூம்ல இருக்கிற பொருளை எடுக்கிற அளவுக்கு இந்த வீட்ல யாருக்குமே தைரியம் இல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்துக்குள்ள யார் எடுத்திருப்பாங்க? இப்ப வரைக்கும் இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணமா இருந்திருக்க. அதனால எனக்கு என்னவோ பென்டிரைவ நீதான் எடுத்திருப்பியோன்னு டவுட்டா இருக்கு. அண்ணி, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா இருப்பேனா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன அண்ணி, ஃபர்ஸ்ட் இது நான் வாழ வந்த வீடு. இந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை எனக்கும் தானே. நான் எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பேன்னு நீங்க நினைக்கலாம். எனக்கு உன் மேல நம்பிக்கையே இல்ல. இப்ப எனக்கு அந்த பென்டிரைவ் வேணும், அவ்வளவுதான். இப்போ என்ன சொல்றீங்க? அந்த பென்டிரைவ நான் தான் எடுத்தேன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா நான் அதை பண்ணல அண்ணி. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரித்திகா, நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். நாங்க எல்லாரும் ஹால்ல பார்ட்டில இருந்தப்போ நீ அண்ணி ரூமுக்கு போல. என்ன பாக்குறேன்? கேட்டதுக்கு பதில் சொல்லு. நான் எதுக்கு நீ கேக்குறதுக்கு பதில் சொல்லணும்? உனக்கு இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? நீ சும்மா கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்காத. உனக்கு என் வாழ்க்கையை எப்படியாவது கெடுக்கணும், அதுக்கு என்னென்னமோ பிளான் பண்ண. ஆனா எதுவும் நடக்கல. அதனால இப்போ நடக்காத ஒரு விஷயத்த சொல்லி என்ன மாட்டி விட பாக்குறியா? எனக்கும் அந்த பென்டிரைவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. எனக்கு அது எப்படி இருக்கும்னு கூட தெரியாது. நீ ஏன் அண்ணி ரூமுக்கு போன? அத மட்டும் சொல்லிட்டு போ. ஐயோ, நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் எங்கேயும் போகல, எதுவும் எடுக்கல, போதுமா?
இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க என்ன ஜெயிலா நடத்துறீங்க? இங்க போகணும் இங்க போக கூடாதுன்னு சொல்றதுக்கு? இது வீடு தானே? ஆமா, என்ன கேள்வி கேக்குற அதிகாரம் முதல்ல உங்களுக்கு யார் கொடுத்தது? ரித்திகா, என்னங்க? கிட்ட ரொம்ப பேசுற. யார்கிட்ட என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்னோட அக்காவை பார்த்து என்ன அதிகாரம் இருக்குன்னு கேக்குறியா? இந்த வீட்டுல எல்லா அதிகாரமும் என் அக்காவுக்கு மட்டும்தான் இருக்கு. ஒன்ன மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யார வேணாலும் கேள்வி கேட்கிற அதிகாரம் எங்க அக்காவுக்கு இருக்கு. இந்த அக்கா கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு கிட்ட இப்படி திருடி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேக்குறாங்க. நான் அமைதியா இருக்கணுமா? என்னால அப்படி இருக்க முடியாது. நான் பேசதான் செய்வேன். இவர் நீ பேசுறதுக்கு இது ஒண்ணும் உன் வீடு இல்ல. இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது சித்தப்பா. வீட்டுக்குள்ள இருந்த பென்ட்ரைவ வேற காணோம். அது எங்க போச்சு, யார் எடுத்தாங்கன்னு ஒண்ணும் தெரியாம தான் நான் இப்ப முழிச்சிட்டு இருக்கேன். இந்திராமா, பென்டிரைவை நான் தான் எடுத்தேன். என்ன சொல்றீங்க சித்தப்பா? பென்ட்ரைவ நீங்க எடுத்தீங்களா? எதுக்கு? அந்த பென்டிரைவ் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் இது நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து. அதனாலதான் அந்த பென்டிரைவை எடுத்துக்கிட்டு நானே மினிஸ்டர் கிட்ட கொடுக்க போனேன். யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம இப்படிதான் பண்ணுவீங்களா? இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி சித்தப்பா மனசு வந்துச்சு? எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல இந்திரா. நீயே பார்த்த இல்ல, வீட்டுக்குள்ள பாம கொண்டு வர அளவுக்கு அவன் இறங்கிட்டான். அதனாலதான் யாருக்காவது ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துகிட்டு தான் நான் அப்படி பண்ணேன். சித்தப்பா, எனக்கு புரியுது. ஆனா இப்படி அவங்க மிரட்டலுக்கெல்லாம் பயந்து நமக்கு தெரிஞ்ச உண்மைய மறைக்கிறது தப்பு தானே சித்தப்பா? அப்ப இருந்த சிச்சுவேஷன்ல எனக்கு எதுவும் தப்பா தெரியலம்மா. எனக்கு என் குடும்பம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. அதனாலதான் அந்த பென்டிரைவை எடுத்துட்டு போய் அந்த மினிஸ்டர் கிட்ட கொடுத்துடலான்னு போனேன். ஆனா என்னன்னு சொல்லுங்க சித்தப்பா. இந்த பென்டிரைவ்ல நாம நினைச்ச மாதிரி எந்த எவிடன்ஸுமே இல்லம்மா. ஏதோ ஒரு பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பாட்டா?